Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் சிறுகதை ஒன்று இன்று. சிறுகதையின் பெயர் ஹரிதாவும் 41 கலைகளும். சிறுகதை. அமர்க்களமான அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஏறக்குறைய 500 பேர் சென்ட்ரலைஸ் ஏசி காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்க உயரமான மேடையில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் திலக் அந்த அழகான ஹரிதாவோடு செஸ் விளையாடி கொண்டிருந்தார். வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் 15வது ரவுண்ட் அது. திலக்கும் ஹரிதாவும் தலா 14 புள்ளிகள் பெற்று சமநிலையில் இருந்தார்கள். போட்டிக்கு நடுவராக இருந்த ஒரு பெருசு மைக்கேல் பேசியது. கிராண்ட் மாஸ்டர் திலக் அவர்களுக்கும் செஸ் வீராங்கனை ஹரிதா அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த செஸ் போட்டியை இந்திய நாடே ஆவலாய் தொலைக்காட்சி பெட்டிகளில் பார்த்து கொண்டிருக்கிறது. வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது இந்த 15வது ரவுண்டில் தெரிந்துவிடும். திலக்கின் மனசுக்குள் பயம் ஒரு கீறலை போட்டது. தோற்றால் பரிசு ரூபாய் 1 கோடி போவதோடு பெண் ஒருத்தியிடம் தோற்று போனதுக்காக வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் தீராத அவமானமாய் ஒரு கரும்புள்ளி வைத்து விடுவார்கள். விடக்கூடாது. இந்த ஹரிதாவை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திலக் ஆட்டத்தின் போக்கை உன்னிப்பாய் கவனித்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான். ஹரிதாவும் புன்னகையோடு ஈடுகொடுக்க திலக் பின்னங்கழுத்தில் பிசு பிசு என்று வியர்த்தான். ஏறக்குறைய ஒரு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு திலக் செய்த ஒரு சின்ன தவற்றை சுட சுட உபயோகப்படுத்தி கொண்ட ஹரிதா அவனுடைய பான்ஸ்களையும் எலிஃபண்ட்ஸ்களையும் துவம்சம் செய்து தன் ராணியை கொண்டு திலக்கின் ராஜாவுக்கு செக் வைத்தாள். அதற்கு பிறகு ஆட்டம் சரியாக 7 நிமிஷம் மட்டுமே நீடித்தது. திலக்கின் ராஜாவை ஹரிதா கார்னர் செய்து நகர முடியாதபடிக்கு செக் வைக்க திலக் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக நடுவரிடம் கூற அரங்கமே அதிரும்படி கைத்தட்டல் விழுந்தது. நடுவர் மைக்கேல் பேசினார். உலகிலேயே முதலாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடந்த செஸ் போட்டி இது. ஒரு பெண் ஆணுக்கு சளைத்தவள் அல்ல என்ற வாசகத்தை ஹரிதா இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் பெற்ற வெற்றிக்காக ஏற்கனவே அறிவித்திருந்தபடி ஹரிதாவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. அந்த தொகைக்குரிய செக்கை வேர்ல்டு நெட் கம்ப்யூட்டர் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிம் பியர்ஸ் வழங்குவார். பலத்த கரவொலிக்கிடையே ஹரிதா எழுந்து வந்து செக்கை வாங்கி கொண்டு மைக்கை பிடித்தாள். மெல்லிய குரலில் பேசினாள். எனக்கு பரிசாக கிடைத்த இந்த 1 கோடி ரூபாயை முதியோர் மறுவாழ்வு இல்லத்திற்கு அளிக்க விரும்புகிறேன். கிராண்ட் மாஸ்டர் திலக் அவர்கள் இந்த செக்கை முதியோர் இல்ல தலைவர் மைக்கேல் ஏர்ன்ஸ்ட் அவர்களிடம் அளிக்க வேண்டுகிறேன். ஹரிதா மைக்கேல் தெரிவித்துவிட்டு திலக்கை திரும்பி பார்க்க அவன் நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்திருந்தார். மிஸ்டர் திலக். ஹரிதா குரல் கொடுக்க அவனிடம் அசைவில்லை. நிலைத்த பார்வை. பக்கத்து நாற்காலில் உட்கார்ந்திருந்த நடுவர் திலக்கின் தோள்பட்டை பிடித்து உசுப்ப அவனுடைய தலை இடது பக்கமாய் ஸ்லோ மோஷனில் சாய்ந்தது. அரங்கில் பதற்றம். அரும்பி சளசளவென்று பேச்சொலி கிளம்ப டாக்டர் ஒருவர் மேடைக்கு வந்து திலக்கை பரிசோதித்து பார்த்துவிட்டு இடது வலதாய் தலையை ஆட்டிவிட்டு உதட்டை புதுக்கினார். ஹார்ட் அட்டாக். உயிர் பிரிந்து 2 நிமிடம் ஆகிறது. காரில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் ஜெயதேவும் ஹரிதாவும். காருக்குள் மௌனம். நம்ம ஹரிதா பேசாமல் வர்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இந்த பாருமா, எந்த ஒரு விளையாட்டிலும் வெற்றி தோல்வி சகஜம். 2ஐயும் சரிசமமாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் உள்ளவன் தான் சிறந்த விளையாட்டு வீரர். அந்த பக்குவம் திலக்கிட்ட இல்லாமல் போனது துரதிருஷ்டம். தோற்று போனதுக்காக ஒருத்தன் உயிரை விடுவானா என்ன? அதற்கு பிறகு இருவரும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. வீடு வந்து சேர்ந்தார்கள். நள்ளிரவு. காலிங் பெல் கதரும் சத்தம் கேட்டு ஆயர்ந்த தூக்கத்தில் இருந்த ஜெயதேவ் திடுமென்று எழுந்து உட்கார்ந்தார். இந்நேரத்துக்கு யாரு? யோசனையோட கதவின் தாழ்பாலை விலக்கி நிற்க இளைஞன் ஒருவன் முரட்டுத்தனமாய் அவரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அதே வேகத்தில் கதவை சாழ்த்தி தாழிட்டான். ஏய் ஏய் ஏய், நீ யாரா? அவன் திரும்பினான். முகத்தில் லேசாய் திலக் சாயல். கொலைவெறி. நீ 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 நான் திலக்கோட தம்பி வினித். ஜெயதேவ் அவனை கொஞ்சம் பயத்தோடு பார்த்தார். நீ நீ இப்போ எதுக்காக இந்த ராத்திரியில் வந்திருக்கேன்னு கேட்குறியா? உன் பொண்ணு ஹரிதாவை கொல்லத்தான். எங்கே அவ? வினித்தின் விழிகள் பரபரவென்று அந்த வீடு பூராவும் அலைந்தது. வினித் துப்பாக்கியோடு கட்டிலை நெருக்கி ஹரிதாவின் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைக்க போனவன் திடுக்கிட்டான். ஹரிதாவின் வாய் பிளந்திருக்க கண்கள் திறந்த நிலையில் நிலைத்து போயிருந்தது. உடம்பில் சின்ன சலனம் கூட இல்லை. திகைத்து நின்ற வினித் தோள் மேல் சூடாய் ஒரு கை விழுந்தது. திரும்பினான். ஜெயதேவ் புன்னகைத்தார். என்ன வினேத், அப்படியே நின்றுட்ட? ஹரிதாவை சுட்டு தள்ள வேண்டியதானே? இது 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 ஹரிதா கிடையாது. என்னோட மக ஹரிதா செத்து போய் 14 வருஷமாகுது. உனக்கு பின்பக்கம் இருக்கிற சுவரை கொஞ்சம் திரும்பிப்பார் வினித். வினித் திரும்பி பார்த்தான். ஃபோட்டோவில் வாடின மலையோடு ஹரிதா தெரிந்தாள்.
ஃபோட்டோவுக்கு கீழே தேதிகள். மலர்ந்த நாள் 14/2/2028, மறைந்த நாள் 18/4/2051. அப்படின்னா இந்த ஹரிதா? ஜெயதேவ் விரக்தியாய் புன்னகைத்தார். இதே ஹரிதா மாதிரியே செலாஸ்டிக் ஜெல்லினால் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்ட்ஸ் பயோரோபோ. கிட்டத்தட்ட மனித உடம்பு, எலும்புகள், ஆர்டிஃபிஷியல் கால்சியம், இரத்தம் செயற்கை, பிளாஸ்மாவின் உபயம், நரம்புகள், சிந்தட்டிக் நியூரான்ஸ், தலைக்குள் ஏராளமான சிலிக்கான்கள், சாஃப்ட்வேர் சிப்ஸு, தலை ரோமத்தை காட்டிலும் மெலிதான மைக்ரோ எலக்ட்ரோடு இழைகள், ஹேர்பின்கள் வடிவத்தில் 4-5 மோடங்கள். இந்த கலவை தான் ஹரிதா. 14 வருடங்களுக்கு முன்னால் ஹரிதா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன போது நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். ஹரிதா கெட்டிக்கார பொண்ணு, எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதில் சாதனைகள் புரியணும்னு அவளுக்கு அடங்காத தாகம். ஆனால் கடவுள் அவளுக்கு ஆயுள தரல. அவள் இறந்து போனதும் நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் என்னோடய நண்பர் கம்ப்யூட்டர் பயோடெக் சயின்டிஸ்ட் சாரங் மலிக் எனக்காக இந்த ஹியூமனாய்டை ஹரிதாவை உருவாக்க கொடுத்தார். ஒரு பட்டனை தட்டினா போதும், ஹரிதாவுக்கு இந்த நிமிஷமே உயிர் வரும். நான் தான் ரிமோட் கண்ட்ரோலை தட்டி அவருடைய இயக்கத்தை நிறுத்தி வச்சேன். வினித் துப்பாக்கியை பேண்ட் பாக்கெட்டுகள் போட்டுக்கொண்டு ஜெயதேவை ஏறிட்டான். சார், என்னோடய அண்ணன் செஸ் விளையாட்டில் தோற்று போகலை. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை எதிர்த்து விளையாடியதே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இதை ஹரிதா கிட்ட, சாரி, உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், நான் வரேன். வினித் கதவை நோக்கி நடந்தான். வினித் தெருவில் இறங்கி நடந்து மறைந்து போனதும் ஜெயதேவ் கதவை சாத்தி தாழ்த்து விட்டு ஹரிதாவின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். கண்களில் பயம். என்னப்பா, அவன் போயிட்டானா? போயிட்டான். நான் ஒரு ஹியூமனாய்டு ரோபோன்னு நீங்கள் சொன்னதை அவன் எங்கேயும் நம்பாமல் போயிடுவானோன்னு எனக்கு ஒரே உதறலாக இருந்ததப்பா. நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் உடம்பை விரைச்சிக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த. அப்பா, வினித் என்னை பழுதிருக்க வருவன் நீங்கள் கெஸ் பண்ணதும் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஜெயதேவ் சிரித்தார். ஹரிதா, போட்டி நடந்த இடத்துல திலக் இறந்ததுமே வினித் உன்னை பார்த்த பார்வையில் ஒரு கொலவரி தெரிஞ்சது. எப்படியும் அவன் உன்னை பழுதிருக்க வருவான்னு என்னோடய மனசுக்கு பட்டது. அப்படி ஒரு வேளை நாம் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டது நல்லதாக போச்சு என்றவர் தன் செல்ஃபோனை எடுத்து எண்களை தட்டினார். பேசினார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் என்று ஆரம்பித்து வினித் வந்து போனதை நிதானமான குரலில் சொல்ல ஹரிதா குப்புறப்படுத்தி கொண்டு மறுபடியும் இறந்து போன திலக்கிற்காக கவலைப்பட ஆரம்பித்தாள். கண்களில் நிஜ நீர். முற்றும்.